கருதப்படுகிறார். அவரது கதைகள் ஆன்மீகம் மற்றும் தத்துவம் நிறைந்தவை, மேலும் பலருக்கு வழிகாட்டியாக உள்ளன. முதலில் ஐயப்பன் மற்றும் மகிஷாசுரன் பற்றிய கதை தெய்வீக போராட்டத்தின் சின்னமாக விளங்குகிறது. மகிஷாசுரன் அருமையான வீரத்துடன் தேவதைகளை அச்சுறுத்தி மகிழ்ச்சி அடைந்தார். ஐயப்பன் தேவதைகளின் ஆதரவுடன் அவனை வீழ்த்தி நன்மை அடையும் வழியை ஏற்படுத்தினார். பந்துலின் கதை தவம் மற்றும் ஆன்மீகத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. பந்துல் கடுமையான தவத்திற்கு ஈடுபட்டதால் ஐயப்பன் அவருக்கு அருளை வழங்கி ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுத்தார். அன்னபூரணி ஐயப்பனின் வாழ்வில் கருணை மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்குகிறாள். அவளது கதைகள் குடும்பத்திற்கான அன்பையும் பராமரிப்பையும் உணர்த்துகின்றன. இவற்றைத் தொடர்ந்து ஐயப்பன் பிறப்பு மற்றும் மகாவிசாலனின் கதை சிவன் மற்றும் விஷ்ணுவின் இணைவில் அவரது உருவாக்கத்தை விளக்குகிறது. இவ்வாறு ஐயப்பன் மற்றும் அவரது கதைகள் ஆன்மீகத்திற்கான ஒரு பயணம் மற்றும் வாழ்வின் முக்கியத்துவங்களை உணர்த்துகின்றன.